ராதே கிருஷ்ணா அழகான ஒரு படித்துறை. ரேடா காட் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். ரேடா அப்படின்னா எருமை. சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் அவருடைய அண்ணா நிவர்த்திநாத் தம்பி சோபான்தேவ் தங்க முக்தாபாயினோட இந்த பைடன் பிரதிஷ்டானபுரத்துக்கு வரார். ஏன்னா அவளுக்கு பூணல் போடுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிராமண அதிகாரிகள்லாம் கடுதாசி எழுதி தரணும்னு ஆலந்தியில் இருக்கவா சொல்ல இங்கே வந்து அவள் கேட்குறா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தர்மாதிகாரிகள்லாம் சொல்லிடுறது, வர உங்கள் அப்பா சன்னியாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் குடும்பத்துக்கு வந்து குழந்தைய பெற்றுண்டார். அதனால் சன்னியாசி பெற்ற பிள்ளைக்கெல்லாம் பூனெல்லாம் போட முடியாதுரா அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல ஒரு எருமை, அந்த எருமை பேர் ஞானுன்னு பேர். அவர் சிரிக்கிறார். அந்த எருமை பேர் ஞானு, நீயும் ஞானா ரெண்டும் ஒன்று தான் சொல்ல ஞான சிரிச்சுண்டு எருமைக்குள்ளேயும் அதே பகவான் தான் இருக்கான், பிராமணாளுக்குள்ளேயும் அதே பகவான் தான் இருக்கான் அவர் சொல்ல உடனே தர்மாதிகாரிக்கோ என்னடா வேதம் சொல்கிற பிராமணாலும் எருமையும் ஒன்றும், இப்போ இந்த எருமையை நீ பேச வைக்கல அப்படி ஒரு கத்த ஞானேஸ்வரர் அந்த ஞானுன்ற அந்த ரேடா அந்த எருமை தலையில் கை வைக்க அந்த எருமை வேதம் சொல்லிட்டு அந்த ஞானுவினுடைய மூர்த்தி மாதிரி இங்கே வச்சிருக்கா. எதிர்க்க சந்த் ஞானேஸ்வரர் இங்கே இருக்கா. ஞானேஸ்வரர் எருமையை வேதம் ஜபிக்க வைத்த படித்துறை இதுதான். அதனால் அகம்பாவம் வேண்டாம், துச்சம் வேண்டாம். குரு நினைச்சா யாரையும் எப்படி வேணா கொண்டு வருவார். ராதே கிருஷ்ணா.